ஹரியோ. இன்றைய தலைப்பு கம்பேஷன், இரக்கம். தமிழில் சொல்லும்போது கனிவு அல்லது கருணை, பரிவு, மனிதாபிமானம், மனித நேயம் என்ற ஒரு பண்பு. இதை வளர்த்திக் கொள்வதனால் நாம் எந்த வகையில் பயனடைகிறோம் என்பதை பற்றிய ஒரு சிந்தனை. பரிவு என்பது மற்றவர்களுடைய துயரத்தை தன்னுடைய துயரமாக பார்த்தல். கனிவு என்பது பிறரிடம் ஒரு காட்டப்படும் அன்பு, அக்கறைன்னு சொல்லலாம். மனிதாபிமானம் என்பது மனிதர்களிடம் காட்டும் அன்பு, ஒரு உதவி செய்கிற தன்மை. அதாவது மற்றவர்கள் இருக்கிற துயரத்தை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு உத்தமமான தெய்வீகமான ஒரு குணம். இதை பற்றிய சிந்தனை. இந்த குணம் என்னை எவ்வாறு உயர்த்துகிறது? சைக்கலாஜிக்கலா ஹவு am I benefited with this குணம்? இப்போ உலகத்துல எல்லாரும் பிறந்திருக்கோம். மரம், செடி, கொடி, தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா they are all programmed to survive. வாழணும்னு முயற்சி செய்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு மான் மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு வைங்களேன், சிங்கத்தை கண்டவுடன் ஓடும். ஒரு நிலநடுக்கம் வருது அப்படின்னா நமக்கு அது தெரியறதில்ல அந்த இடத்துல. ஆனால் விலங்குகள், பறவைகள் அந்த இடத்துட்டு வெளியே ஓட முயற்சிக்குது, தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறது. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு சர்வைவ். ஒரு கையில் கொசு உட்காருது, நீங்கள் அடிக்க கையை ஓங்கணுன்ன அது ஏன் பறக்குது? நான் வாழ வேண்டும் என்கின்ற உணர்வு அதற்குள்ள இருக்குது. நம்ம பார்க்குறோம் செல்ஃப் கான்சியஸ்னஸ், தன் உணர்வு. இந்த உணர்வு விலங்குகள், மனிதர்கள் என்ற பாகுபாடு இல்லை. எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த உணர்வு இருக்கு. இதை போல விலங்குகளும் மனிதர்களும் எந்தெந்த இடத்துல சமப்படுகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பசி ரெண்டு பேத்துக்கு உண்டு, விலங்குகளுக்கும் உண்டு, மனிதர்களுக்கும் உண்டு. தூக்கம் ஏதாவது ஒன்று ரெண்டு எக்ஸப்ஷன் தவிர மற்ற எல்லா அனிமலும் தூங்குது. இனப்பெருக்கம், தன்னுடைய இனம் அழியாமல் பாதுகாக்கிறது. மனிதனும் பாதுகாக்கிறான், விலங்குகளும் பாதுகாக்கிறது, பறவைகள் எல்லாமே பாதுகாக்கிறது. அடுத்தது தன்னை உணர்தல். அப்படிங்கிற இடத்துல விலங்குகள் தன்னை மனிதன் உணர்ந்து கொள்கிற அளவுக்கு அது தன்னை உணர்வதில்லை. அதுவும் தன்னை உணருது, பட் அது தன்னுடைய குழந்தை அந்த அளவுக்கு தான் அது உணரும். மனிதர்கள் மாதிரி ஒரு செல்ஃப் ஜட்ஜிங் எல்லாம் இருக்காது. சுய விமர்சனம் சொல்றேன் பார்த்தீங்களா, தன்னைத்தானே ஹார்ஷ்லி கிரிட்டிசைசிங் பண்ணிக்கிறது, அதெல்லாம் எந்த அனிமலும். ஒரு மாடு இருக்கு, அதோட கொம்பு கோணையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாடு தன்னைத்தானே கிரிட்டிசைஸ் பண்ணிக்காது. அது வச்சிருக்கிற ஓனர் வேணா என்னுடைய மாடோட கொம்பு இப்படி இருக்கே அப்படின்னு கவலைப்படலாம். ஆனா மாடு அதை அறியாது. செல்ஃப் ஜட்ஜிங், சுய தீர்ப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கிடையாது. பட் மனிதர்கள் they are so self conscious. அந்த தன்னை உணர்தல் இங்கு கம்ப்ளீட்டா இருக்கு, விலங்குகளிடம் இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த சக்தி படைத்த மனிதன் வாழ்கிறான். விலங்குகளும் இந்த உலகத்துல வாழுது. அப்படிப்பட்ட உயர்ந்த மனசக்தி கொண்ட மனிதன் வெறும் வாழ்தல், பணம் சம்பாதிக்கிறது, ஃபேமிலியை பார்த்துக்கிறது, குழந்தைய வளர்த்துறது, பேர குழந்தைகளை வளர்த்துறது, அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது, இன்லாஸை பார்த்துக்கிறது மட்டும்
போதுமானதாக இருக்குமா? சிந்திக்க வேண்டிய இடம். That is not enough. ஏன்னா the human beings need to be a contributor. எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? கான்ட்ரிபியூஷன் மீன்ஸ் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்று அதை வளர்த்தி அதனுடைய குழந்தைகளை பார்த்து அது அதோட கான்ட்ரிபியூஷன் முடிஞ்சிருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு சர்வைவரை உருவாக்குறது மகன், மகள், பேரன், பேத்தி. இட்ஸ் நாட் அ கான்ட்ரிபியூஷன். அது ஏன் விலங்குகள் இருந்தால் அதே மாதிரி தன்னுடைய இனம் அழியாமல் இருக்கிறதுக்காக குழந்தைகளை பெற்றுக்குது, வளர்த்துது. அப்போ 6 அறிவு படித்த மனிதன் விலங்குகளிலிருந்து மாறுபடுகிற இடம் கான்ட்ரிபியூஷன். விலங்குகளுக்கு அது அதோட புத்தி சக்திக்கு, மனோசக்திக்கு அது இயலாத காரியம். ஜஸ்ட் ஒரு ஏர்னிங் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலியா இருக்கிறதுனால ஒரு ஹியூமன் பீயிங் cannot be a contributor. ஒரு பிஸ்னஸ் பண்றோம், பணம் சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை வளர்த்துறோம், பாதுகாக்கிறோம், மனைவிக்கு கொடுக்குறோம், மனைவி கணவனுக்கு கொடுக்குறாங்க, அம்மா அப்பா கொடுக்குறோம், அவங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். அப்படிங்கிறது doesn't mean you are a contributor ன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஒரு நம்ம குழந்தை வளர்த்துறோம் அப்படின்னா அதை அப்பார்ட் ஃப்ரம் சர்வைவர், ஏன்னா விலங்குகள் அது சர்வைவர் ரேங்க் கேட்டகரிக்குள்ள வந்துருது. ஸோ a parent should brought up their kids apart from survivor. ஒரு குட் கான்ட்ரிபியூட்டரா ஒரு பேரண்ட் வளர்த்தணும்னா பேரண்ட் should be a good contributor. அதை பார்த்து தான் குழந்தை கான்ட்ரிபியூட்டுக்கு வரும். அந்த கான்ட்ரிபியூஷன் வரணும் அப்படின்னா மனதுக்குள்ள ஒரு பக்குவம், முதிர்ச்சி, மெச்சூரிட்டியின் ஒரு growth எந்த மனதில் ஏற்படுதோ அவங்க தான் அந்த கான்ட்ரிபியூட்டருங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அந்த மாதிரி சைக்காலஜிக்கலா நீங்க அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம், the way of thinking, the way of looking yourself must undergo a great change. எத்தனை வேணாலும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாங்க. வித்யா தானம், பணம், உடை, வஸ்திர தானம், கோதானம், இந்த மாதிரி எத்தனையோ நம்ம உலகத்துக்கு நம்ம ஷேர் பண்றோம், கொடுக்கறோம். அந்த மாதிரி நீங்க ஒரு கான்ட்ரிபியூட்டர், வெறும் சர்வைவராக இல்லாம அனிமல்ஸ் மாதிரி கான்ட்ரிபியூட்டருங்கிறதுக்குள்ள வரும்போது என்ன மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்குள் அது ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறது. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. நான் கான்ட்ரிபியூட் பண்றதுனால somebody is benefited அப்படிங்கிறது தெரியுது. ஆனா எனக்குள் ஒரு மாற்றத்தை, ஒரு வளர்ச்சியை, ஒரு முழுமையை என் மனம் அனுபவிக்கும். அப்படி நீங்க கான்ட்ரிபியூட்ல வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன நடக்குன்னா, நம்ம வாழ்க்கையில யார் யாரை பார்க்கிறோமோ எல்லாருமே முக்கியத்துவம் பெறுவார்கள். நீங்க எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்போம். நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் தான் ரெஸ்பெக்ட் பண்ண யாருமே சொல்லித்தர தேவையில்லை. அந்த கான்ட்ரிபியூட்டுங்கிற மனோ குணத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா, நம்ம குழந்தைய அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அது எல்லாத்தையும் முக்கியம். எல்லா மனிதர்களும் அவனுக்கு முக்கியத்துவம் பெறுவார்கள். எல்லாத்துக்கும் மதிப்பை கொடுக்கணும். ரெஸ்பெக்ட்ங்கிறது சொல்லி வர்றதில்லை, தானா வர ஆரம்பிக்கும். எவ்ரி பர்சன் இஸ் சிக்னிஃபிகன்ட் டு யூ. அது வரணும்னா யூ நீட் டு என்ஜாய் சர்டன் டெப்த் இன் யுவர் செல்ஃப். சர்டன் டெப்த், ஒரு அறிவு உள்ள இருக்கணும். இப்ப நான் கான்ட்ரிபியூட்டரா இருக்கிறங்கிற இடத்துல யூ மஸ்ட் ஃப்ரீ ஃப்ரம் த டபுள் ஸ்டாண்டர்ட் இருந்து வந்துடணுங்க. ஏன்னா அப்ப அங்கிருந்து நம்ம வெளியில் வர்றோம். கான்ட்ரிபியூட்டரா நீங்க இந்த உலகத்துக்கு இருக்கிறீங்க போனா அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, என் குடும்பம், அந்த குடும்பம் எல்லாம் வேற, இது என் நாடு, இதெல்லாம் வேற நாடு, இது என்னுடைய ரிலிஜன், இது என்னுடைய இனம், இது என்னுடைய ரிலேஷன், என்னுடைய கல்ச்சர். இந்த மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ல போய்
சிக்க மாட்டோம் இஃப் யூ ஆர் அ கான்ட்ரிபியூட்டர். இப்போ தீவிரவாதி எடுத்துக்கோங்களேன், அவனுக்கு இல்லாத மதப்பற்றா, ஆனா அவன் கான்ட்ரிபியூட்டருங்கிற குணத்தை வளர்த்திக்காததுனால அவனுக்குள்ள டபுள் ஸ்டாண்டர்ட் வந்துடுது. அவன் தன் மக்கள், தன் இனம், தன் குடும்பத்துக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக மற்ற மனிதர்களை அவனுக்கு மதிக்கிறதுக்கு தெரியறதில்லை. மற்ற உயிர்களுக்கு உண்டான மதிப்பை அவனுக்கு கொடுக்க தெரியதில்லை. இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ லைஃப் ஆஃப் ரெசிஸ்டன்ட் டெவலப் பண்ணும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஃப்ரிக்ஷன் ரெசிஸ்டன்ட் வில் பி டெவலப்டு டுவர்ட்ஸ் அதர் ரிலிஜன், அதர் கண்ட்ரி பீப்புள், அதர் கல்ச்சர். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு பேர் தான் டபுள் ஸ்டாண்டர்ட். ஏன்னா நான் என்னோட இனம் தான் பெஸ்ட்டு, என்னோட ரிலிஜன் தான் பெஸ்ட்டு, ஐ வில் கான்ட்ரிபியூட் டு மை ரிலிஜன் பீப்புள். என்னுடைய ஃபேமிலி பெஸ்ட்டு, என் ஃபேமிலிக்கு தான் நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், என் ரிலிஜனுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், உயிரையும் கொடுப்பேன், இனத்துக்காக நான் உயிரையும் கொடுப்பேன், இனத்தை இப்படிங்க போது தட்ஸ் நாட் குட் மெச்சூரிட்டி. என்ன நான் என்னோட நாட்டை பாதுகாக்கிறேன், என்னுடைய இனத்தை பாதுகாக்கிறேன், என்னுடைய ரிலிஜனை பாதுகாக்கிறேன். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மற்றவர்களை எதிர்த்து தான் என் மதத்தை காப்பாற்றுகிறேன், மற்ற இனத்தை அழித்து என் இனத்தை காப்பாற்றுகிறேன், மற்ற கல்ச்சரை அழித்து என் கல்ச்சரை நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல வந்துருவாங்க. மற்ற கல்ச்சரையோ, மற்ற ரிலிஜனையோ, மற்ற நாட்டையோ, மற்ற குடும்பத்தினரையோ அழித்து ஆவது நான் என் நாட்டை காப்பாற்றணும், என்னுடைய மக்களை காப்பாற்றணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், என்னோட ரிலிஜனை காப்பாற்றுறங்க போது யார் ஆல் பிகம் தீவிரவாதிகள், மிலிட்டன்ஸ். அதனாலதான் சொல்றது நம்ம கலாச்சாரம் அது என்ன ஆகுது, அந்த மனப்பான்மை வரும்போது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்துட்டு மற்ற எல்லா மக்களையும் அழிப்பதற்கு கூட அவங்க தயங்குறது இல்லை. இது ஒரு மனப்பக்குவமோ மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டோ நம்ம சொல்ல முடியாது. இவங்க பாருங்க, இந்த தீவிரவாதம் இல்லாத சாதாரண மக்கள், இது தீவிரவாத மனம்னு பேரு. அது இல்லாத போது மக்களுக்கு பேசிக்கா எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் நமக்குள்ள ஒரு அஜ்ஞானம் இருக்கிறதுனால நம்மள அறியாம உள்ள என்ன இருக்குது, காமம், குரோதம், விருப்பு, வெறுப்பு, மதம், கர்வம், பொறாமை, கிரீடு, ஜெல்ஃபிஷ்னஸ், ஆங்கர், வெறுப்பு, இந்த மாதிரி சாதாரண எல்லா மக்களாக பிறந்துட்டாவே நம்மளுடைய அறியாமையினுடைய கான்சிக்வன்சஸ் இதோட தான் நம்ம இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தனியா ஒரு டபுள் ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்குள்ள வரும்போது, என் குடும்பம், என் நாடு, என் ரிலிஜன் வரும்போது நீங்க பாருங்க, அதுக்கு அடுத்த லெவல் அவங்க லிமிட் ஆகிறாங்க. நம்ம ஆல்ரெடி லிமிட்டட் பை ஆல் திஸ் இமோஷனல் ப்ராப்ளம்ஸ். இந்த நம்மளுடைய ஹாப்பினஸை தடுக்கிற எல்லாத்துலயும் போய் நம்ம சிக்கிக்கிறோம். அந்த தீவிரவாத குணம் உள்ள வரும்போது, என் குடும்பம் அதுக்காக மட்டும்தான் நான் உழைப்பேன், ஐ டோன்ட் கேர் அபவுட் அதர் ஃபேமிலி அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்டா இருந்தாலும் சரி, இது என்னுடைய ரிலிஜன், நான் இதை மட்டும் காப்பாற்றுவேன், மற்றவர்களை எதிர்ப்பது, அழிப்பதன் மூலியமாக என் மதத்தை, நாட்டை காப்பாற்றுகிற போது they are 200% under pressure. They cannot have a happy life. ஏன்னா அவன் அங்க ஒரு இடத்துல லிமிட் ஆயிக்கிறான். இப்ப கடவுள் இல்லைன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொள்கைக்கு அவன் கட்டுப்படும் போது he limited of his own. ஒரு கொள்கையினால அவன் என்ன பண்றான், கட்டுப்படுகிறான்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு குரூப்புக்குள்ள, அந்த கொள்கைக்குள்ள போகும்போது நம்ம பேரழிவை பார்க்கிற உலகத்துல ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா பேரழிவுகள் இதனாலதான் ஏற்பட்டிருக்கு. ஒரு யூத இனத்தையே அழிக்கணும் பண்ணாங்களா இல்லையா? சோ திஸ் இஸ் நாட் கரெக்ட், நமக்கு புரியுது. சோ ஒவ்வொரு மனிதனும் சர்வைவராக இருக்கிறது மட்டும் பத்தாது, என்னுடைய நாடு, என்னுடைய மக்கள், என்னுடைய ரிலிஜன் நான் காப்பாத்துறேன், அதுக்கு நான் கான்ட்ரிபியூட்டரா இருக்குங்கிறது பத்தாது, உலக மக்கள், உலகத்தில் வாழ்கிற ஜீவராசிகளுக்கு நான் இரக்கம் காட்டுவனாக, கம்பேஷன். அப்ப கான்ட்ரிபியூட்டரா இருக்கிறவங்கனாலதான் கம்பேஷன்ங்கிற குணத்தை பெற முடிகிறது. ஒரு இரக்கம், ஒரு கனிவு, ஒரு பரிவு டுவார்ட்ஸ் ஆல் லிவிங் பீயிங் இன் திஸ் வேர்ல்ட். It may be
அனிமல் ஆர் அ பேர்டு ஆர் a இந்து ஆர் a முஸ்லிம், எனி ஹியூமன் பீயிங். அப்போ அந்த கம்பேஷன், இரக்கம், கனிவு, பரிவு, மனிதாபனம், மனிதநேயம் இதெல்லாம் வரணும்னா அப்ப கண்டிப்பா அவனுக்கு அதுக்கு முன்னால என்ன இருந்திருக்கணும்? he should be a contributor. இப்ப அந்த கான்ட்ரிபியூட்டருங்கிறது ஒரு ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த லிவிங் பீயிங்ஸ் இல்லைங்களா? அப்போ அந்த கம்பேஷன் வரணும்னா கான்ட்ரிபியூஷன்ங்கிற ஒரு அதை நம்ம வளர்த்திக்கணும். ஒரு ஆட்டிடியூட் வரணும் அப்படின்னா அதற்குண்டான நாலேஜ் வரணும். அப்பதான் யூ கேன் கெட் தட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஆல் லிவிங் பீயிங். யூ மஸ்ட் ஹேவ் த ஆட்டிடியூட் ஆஃப் அதாவது கம்பேஷன் வரணும். அப்படின்னா அதுக்கு ஏன் நான் கம்பேஷனா இருக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவு, நாலேஜ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆட்டிடியூட் உள்ள வந்துடும். அதை நம்ம மெடிடேஷன் பண்ணியோ திருப்பி திருப்பி அதை விட அந்த அறிவு இருக்கும்போது அவன் ஆட்டோமேட்டிக்கா அந்த மனிதன் அந்த ஆட்டிடியூடுக்குள்ள வந்துடுறான். என்ன? ஐ ஷுட் பி a குட் கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற அந்த ஏன் வரணும் அதுதான் இப்ப பாக்குறோம். ஃபர்ஸ்ட் எதனால ஒருத்தன் கான்ட்ரிபியூட்டரா இருக்கிறாங்க அப்படின்னா, கம்பேஷன்ங்கிறது உலக மக்கள் அனைவரும் அமைதியாக இருக்க முடியும். டபுள் ஸ்டாண்டர்ட் பீப்புள்னால அவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிற மக்களோட நிம்மதி கெடுக்கிறத நம்ம பாக்குறோம். திஸ் இஸ் நாட் அவர் கல்ச்சர். நாம சொல்றது வாடிய பயிரை கண்டபோது வாடியது மனம். திஸ் இஸ் அவர் கல்ச்சர். அதுதான் கம்பேஷன். அப்ப அந்த கான்ட்ரிபியூட்டருங்கிற குணத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கம்பேஷன்ங்கிறது தானா வர்றது அப்படிங்கிறது. இப்ப நீங்க அப்படி ஒரு அறிவு, ஏன் நான் கான்ட்ரிபியூட்டரா இருக்குன்னா, நான் மற்றவங்களுக்காக நான் ஒரு கருணைங்கிற குணம் எனக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால மற்றவங்க பயனடைகிறார்கள்னு நாம பாக்குறோம். அதை விட நான் பயனடைகிறேன். எப்படிங்க நான் பயனடைகிறேன்? கம்பேஷன்ங்கிற குணம், இரக்கம், பணிவு, கனிவு இதெல்லாம் எனக்குள்ள இருக்குன்னா த ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் நான். எப்படி? ஃபர்ஸ்ட் you can enjoy the joy, the more happiness. மனம் இறகுபோல் ஆகும். you will enjoy the freedom. சுதந்திரமாக மனம் இருக்கும். ஒரு சேவை செய்யணும் அப்படின்னா நீங்க உங்களை காப்பாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒன் கேர்ஸ் ஃபார் ஒன் செல்ஃப்னு அர்த்தம். சேவைனால மற்றவங்க பயனடைகிறாங்க அதனால செய்யறத விட ஐ எம் த ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். அப்கோர்ஸ் நீங்க யாருக்கு சேவை செய்யறீங்களோ அவங்க பெனிஃபிட் ஆகுறாங்க. ஆனா அவங்க செகண்ட் தான் பெனிஃபிட் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஆகுறது நானு. அது எனக்குள்ள வர ஒரு growth. என்ன நான் செல்ஃப் லவ்க்குள்ள கொண்டு வர முடியும். செல்ஃப் கம்பேஷன், செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸ். அதுதான் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அமைதியான மனம், ஒரு மன முதிர்ச்சி. The inner expansion I can enjoy. I can reach the fullness in my mind. வெளியில ஏதாவது இருக்கும், ஆனா மனதளவில் அது முழுமை. The wholeness. I can enjoy the wholeness. This is the benefit of being a contributor. அந்த மனம் அதை அனுபவிக்கும். Everybody want to have a happy life. இல்லைங்களா? அப்போ அந்த ஹாப்பினஸ் வரணும்னா பொருள்களை சேர்த்துத்தான், உறவுகளை சேர்த்துத்தான், அனுபவங்களை அனுபவிச்சுதான் நான் ஹாப்பினஸ்ங்கிறது. டயர்டு தேடி தேடி அலைய வேண்டி இருக்கு. எதை சாப்பிட்டா சந்தோஷம் வரும் அதை தேடிப்போ, எதை உறவுகள் எந்த உறவுனால எனக்கு சந்தோஷமா அதை தேடிப்போ. தப்பு இல்லை, ஆனா அதெல்லாம் டெம்பரரி. ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறோம், எவ்வளவு நேரம் அது ஹாப்பி கொடுக்க போகுது? அது ஐஸ்கிரீம் சாப்பிடுற அந்த சுகத்தினால நம்ம மனம் மெச்சூரிட்டி ஆகுமா, அல்லது ஒரு வளருமா, அல்லது ஒரு ஃபுல்னஸ் கிடைக்குதா? அது fraction of the second we can enjoy the wholeness, but not throughout the day. அது நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் வாய் ஐஸ்கிரீம் எடுத்து உள்ள வைக்கும் போது இருக்கிற அந்த ஸ்பார்க் தான். அடுத்தது உடனே அந்த குழந்தை எப்படி ஃபீல் பண்ண, ஐயோ தீந்து போயிருமா, மெதுவாக சாப்பிடலாம், பக்கத்துல இருக்கிற ஐயோ அவன் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் ஸ்லோவா வச்சிருக்கான், நான் ஸ்பீடா சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி அடுத்த எண்ணங்கள் வந்துடும். அந்த ஸ்பார்க், ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பார்க் தான் அந்த குழந்தை ஐஸ்கிரீம் என்ஜாய் பண்ணுது. அதே போல நீ எந்த விஷயங்கள், உறவுகளாகட்டும், அனுபவங்களாகட்டும்,
எல்லாமே ஒரு ஸ்பார்க் தான். நம்ம அது பின்னால்தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனா பெர்மனண்டான மனதுக்குள்ள ஒரு ஜாய், ஒரு ஹாப்பினஸ், த லைட்னஸ் ஆஃப் த மைண்ட், மனதுக்குள்ள ஒரு சுதந்திரம், ஒரு என்ன சொல்றது, ஒரு growth அல்லது அந்த ஃபுல்னஸ், த ஹோல்னஸ், அதை அனுபவிக்கணும் அப்படின்னா வெளியில எந்த பொருள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என் மனம் அமைதியாக இருக்கும். when you become a contributor, ஏன்னா அந்த கான்ட்ரிபியூட்டர் ஆகுறீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன குணம் வளருது? இரக்கம், பணிவு, கனிவு. இதெல்லாம் சொல்லி கொடுத்து வரது இல்லைங்க. அந்த கான்ட்ரிபியூட்டருக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, இப்ப கான்ட்ரிபியூஷனா நம்ம எதை வேணா கான்ட்ரிபியூட் பண்றோம். நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம கொடுக்குறோம், அவ்வளவுதான். அது வித்யாவா இருக்கலாம், பணமா இருக்கலாம், கோதானமா இருக்கலாம், கஷேத்திர தானமா இருக்கலாம், நம்மளோட ஷேரிங். அப்ப மனம் ஒரு 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 ஜீவன் கஷ்டப்படும் போது அது எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படிங்கும் போது மைண்ட் என்ன ஆகுது? எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஒரு வட்டம் போட்டு உள்ள சுருக்கி உட்காந்துக்கும் போதுதான் நமக்குள்ள ப்ராப்ளமே. ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எது பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீயிங் அ கான்ட்ரிபியூட்டர்? we can get the compassion. அந்த கம்பேஷன்ங்கிற குணம் ஒரு மனிதனை இறைவனாக்குகிறது. அதாவது ஒரு சான்ஸ்கிரிட்ட சொல்லுவாங்க சுக்ருத்து அப்படின்னு. அதுதான் உண்மையாலுமே ஒரு கான்ட்ரிபியூட்டர் கம்பேஷனுக்கு வரும். அதாவது சுக்ருத்து அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்டுங்கிறோம், அவர் நம்மளோட கஷ்ட காலத்தில் நம்மளோட இருப்பாரு, நம்ம சந்தோஷப்படுற காலத்தில் நம்ம சந்தோஷத்தில் கலந்துக்குவாரு, கஷ்டப்படுற காலத்திலும் உதவி செய்வார். அது ஃப்ரெண்டு, மித்ரான்னு பேரு, மித்ரன். சுக்ருத்துனா நம்ம எப்ப கஷ்டப்படுறோமோ அப்ப உதவி பண்ணிட்டு அப்புறம் அவரு காணாம போயிடுவார். நம்ம லைஃப்ல நிறைய பேர்த்த பார்த்துருக்கலாம். ஒரு கஷ்டம்னா உதவி பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெருசா ஒரு கான்டாக்ட் இருக்காது. அதுக்கு பேரு தான் சுக்ருத்து. ஸோ ஒரு கான்ட்ரிபியூட்டரா இருக்கிறவங்க கண்டிப்பா சுக்ருத்துங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வருவாங்க. மற்றவங்க உதவி பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க, நான் போறேன் உதவி பண்றேன், ஃபார் மை மென்டல் growth அப்படி கூட எடுத்துக்கலாம், ஃபார் மை மெச்சூரிட்டி, ஃபார் மை ஹாப்பினஸ், ஃபார் மை ஹோல்னஸ், ஐ எம் ஹெல்பிங். சுயநலமா கூட இருக்கலாம், தப்பே இல்லை. பண்றோம் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், ஒரு தேங்க்ஸ் கூட தேவையில்லை எனக்கு. இது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. எது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது இறைவன். அவர் என்னுடைய மன முதிர்ச்சிக்காக உருவாக்கி கொடுத்திருக்காரு. அதனால வந்தேன், செஞ்சேன், போயிட்டே இருக்கேன். தட் இஸ் மெச்சூர் மைண்ட். வித்தவுட் எக்ஸ்போர். அவங்க சில பேர் செஞ்சுட்டு என்ன எதிர்பார்ப்போம்? பாரு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல, பாரு அவங்க அங்க பார்த்துட்டு என்னை கண்டுக்கவே இல்லை, அவங்களுக்கு அவ்வளவு உதவி செஞ்சேன், அவங்க பாரு கண்டுக்கவே இல்லை, போயிட்டே இருக்காங்க. there is no need for that. அவங்க நம்மளை கண்டுக்கணும் அவசியமே கிடையாது. ஐ எம் டூயிங் ஃபார் மை growth. நான் கான்ட்ரிபியூட்டா ஒருத்தவங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா, ஷேர் பண்றேன் அப்படின்னா, இட் இஸ் ஃபார் மை growth. அந்த ஒரு நிலைக்கு வந்துட்டோம்னா, ஏன்னா உங்ககிட்ட வாங்கினவங்க எல்லாரும் உங்களை மதிப்பார்கள் என்னோ, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கனோ, அல்லது உங்களை ரெகனைஸ் பண்ணுவாங்கிற கேரண்டி இஸ் நாட் தேர். அப்ப என்ன ஆயிடுறாங்க ஜனங்க, ஐயோ கொடுத்தோம் அவங்க கண்டுக்கவே இல்லை, அதனாலதான் சொல்றது குடிமேல் யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ராங் கன்க்ளூஷன்ல வந்துடும். அது அப்படி அல்ல. ஐ எம் கிவிங் ஃபார் மை சேக், ஐ எம் a contributor for my sake, I want to develop compassion, it's for my sake, I'm doing it அப்படிங்கிறது இது முதல் நிலை தான். இந்த குணத்தை வளர்த்திக் கொள்வதற்குண்டான முதல் நிலை. இரண்டாம் நிலைன்னு ஒண்ணு இருக்கு. இங்க இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்ல. இதுல நான் எங்க வந்தேன்? மனிதனாக இருக்கிற இறைவன் இன்னொரு மனிதனாக இருக்கிறவனுக்கு உதவி செய்து கொள்கிறாருங்கிறது அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சாஸ்திரம். அது முதல்ல அது நம்ம போக முடியாது. அந்த கருத்துக்கு நம்ம சாஸ்திரம் படிக்காம அதை ரீச் பண்ண முடியாது, தேவையும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்குவோம். ஐ எம் ஹெல்பிங், ஐ எம் a contributor for my sake, I am helping others for my sake, I am sharing for my growth, mental growth, for my expansion. என் மனம் இறகு போல் லேசாகுவதற்காக I want to become a contributor அப்படிங்கிற அந்த நிலையில் நின்று நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க எந்த சேரிட்டி எந்த இது பண்ணாலும், நீங்க உங்களால உதவி செஞ்ச உங்ககிட்ட இருந்து உதவி பெற்றவங்க எப்படி உங்ககிட்ட நடந்துகிட்டாலும்
கோபமாக நடந்துக்கிட்டாலோ இல்ல நம்ம தவறா பேசினா கூட ஐ வில் நாட் பி டிஸ்டர்ப்ட். அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வந்துட்டு தான் நீங்க கான்ட்ரிபியூஷனுக்கே போகணும். மை சேக் ஐ எம் டூயிங் போது நீங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. அவங்க அவமரியாதைப்படுத்தினா கூட மை மைண்ட் வில் நாட் பி டிஸ்டர்ப்ட். ஏன்? ஐ எம் டூயிங் தட் நாட் ஃபார் யுவர் சேக், நாட் ஃபார் யுவர் ரெஸ்பெக்ட். நீ என்ன மரியாதை பண்ணணும் நான் உங்களுக்கு பண்ணல, நீங்க எனக்கு இதை அப்ரிசியேஷன் பண்ணணும் ரெகனைஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் இதை பண்ணல. ஃபார் மை மென்டல் growth ஐ எம் டூயிங் இட். அப்படிங்கும்போது we will not stop the contribution. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தானம் பண்ணணும், மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு இறங்குறாங்க, பார்க்குறோம். பண்ணும்போது அங்கே அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல, ஒரு அப்ரிசியேஷன் இல்லை கெட்ட பேர் வருது அப்படின்னு இதனால தான் யாருக்கு எது நான் பண்ணுறது இல்லைங்கிற பதில் நம்ம பார்க்குறோம். ஒரு தடவை பண்ணி பார்த்தங்க, இந்த மாதிரி நமக்கு இவ்வளோ கெட்ட பேர், நான் டென்ஷன் ஆயிடுறேன், எனக்கு நைட் தூக்கமே இல்லை, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, நான் ஹெல்ப் பண்ணுன்னு போனேன், அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க போது அடுத்த உடனே அவங்க என்ன முடிவு பண்ணிடுறாங்க, இதனால தான் இனிமேல் யாருக்கு எதுவும் கான்ட்ரிபியூட்டுங்கிற பேருக்கே போகக்கூடாது, செஞ்சு கெட்ட பேர் மன கஷ்டம், எதுக்கு இதெல்லாம், கம்மி நாம் உண்டு. நோ, தவறா எண்ணிராதீங்க. பிரச்சனை அவங்ககிட்ட இல்லை, எங்கிட்ட இருக்கு. ஏன்? மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறோம், ஒரு ஷேரிங் போகிறோம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், பண்ண போகிறோம். அப்படின்னா பண்ண போறதுக்கு முன்னாலேயே we should get the knowledge. என்னென்ன I am doing it for my sake, my growth. அது நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணாலும் சரி, எதிர்த்தாலும் சரி. ஏன்னா எப்ப நீங்க கான்ட்ரிபியூட்டுக்குள்ள வர்றீங்களோ 4 பேர் நம்மளை எதிர்ப்பாங்க. ஏன் அவங்க எதிர்க்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களால பண்ண முடியலன்னு ஒரு கவலை, ரெண்டாவது நீங்க பண்றீங்களேன்னு ஒரு கவலை. ஸோ தே ஆர் இன் 2 ப்ராப்ளம்ஸ். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்மளை தடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்போ அதையும் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நம்மளை எதிர்க்கிறாங்க, நம்ம கான்ட்ரிபியூட் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு காரணமா வச்சுக்கிட்டு கான்ட்ரிபியூஷனை நிறுத்திடாதீங்கன்னு சொல்றேன். அவங்களால 2 பிரச்சனை, அவங்க கஷ்டப்படுறாங்க, பரிதாபப்படுங்க, அவங்களால பண்ண முடியல, பண்றவங்களை ஏத்துக்கவும் முடியல. தட் இஸ் அவங்களுடைய அது அவங்களுடைய ப்ராப்ளம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். தே ஷுட் டேக் கேர் ஆஃப் தேர் ப்ராப்ளம். we cannot do anything to that people. நம்ம எதுவும் பண்ண முடியாது அவங்களுக்கு. நீங்க என்ன பண்ணலாம்னா, அவங்களையும் மனதளவுல வெறுக்காமல், அவங்க சொன்ன விஷயங்களை காதுல போட்டுக்காம, சரிங்க அப்படிங்களா சரின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம கண்டினியூ பண்ணும் போது மனம் விஷால புத்தே. அப்போ யூ கேன் என்ஜாய் த ஃப்ரீடம். 100% யூ கேன் என்ஜாய் த ஃப்ரீடம். அந்த மன அமைதி, growth, மெச்சூரிட்டி எல்லாமே என்ன ஆகும், கிடைக்க ஆரம்பிக்கும். அதே கான்ட்ரிபியூஷனை ஒரு ஃபேமிலிக்குள்ள, ரிலிஜனுக்குள்ள நம்ம பார்த்தோம், ஒரு இனத்துக்குள்ள கொண்டாந்து அடக்கும் போது அவர்கள் தீவிரவாதிகளாக மாறுவதையும் நம்ம பார்க்கிறோம். 4 பேத்துக்கு நல்லது செய்யணும்னு என்ன சொல்றாங்க, ஒரு இடத்துல போய் திருடலாங்கிறாங்க. இட்ஸ் ராங். அந்த மாதிரி டபுள் ஸ்டாண்ட்ல போய் சிக்கக்கூடாது. அப்போ நம்ம we cannot have a happy life. ஸோ நான் ஏன் கான்ட்ரிபியூட்டரா இருக்கிறேன் அப்படின்னா, இட்ஸ் ஃபார் மை ஹாப்பினஸ். ஐ மஸ்ட் பி எ கான்ட்ரிபியூட்டர். அப்போ கான்ட்ரிபியூட்டர் நான் இல்லைங்களே, நான் ரொம்ப எனக்காகத்தான் நான் உழைச்சிக்கிறேன், என் குடும்பத்துக்காக மட்டும்தான் என்னால் உழைக்க முடியுது, அது எப்படி அப்படின்னா, நீந்துறது போலதான். நம்ம கிணத்து மேட் நின்றுக்கிட்டு நீந்த தெரியலிங்க, என்ன பண்றேன்னு தெரியலிங்க, ஏங்க அதுக்கு என்ன நம்ம என்ன கவுன்சிலிங்கா போட்டு உட்காந்து டேபிள் சேர் போட்டாங்க, கிணத்து மேட்டில் உட்காந்து நம்ம பேசணும், என்னென்னு காலை இவ்வளவு டிகிரிக்கு தூக்கு, கையை ஒன்றும் தேவையில்லை, கிணத்துக்குள்ள எட்டி குதிக்கணும், அவ்வளோதான். that boy will learn swimming automatically. அதை போல கொடுத்து பழகணும். கொடுத்து 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 கொடுத்துதான் எப்படி அதை பழகணும். கொடுத்து கொடுத்துதான் கொடுத்து பழகணும். அதுதான். அப்ப எப்ப அது நம்ம இந்த முயற்சிக்கு வருவோம், கொடுத்துதான் கொடுத்து பழகணும் நம்ம கண்டிப்பாங்கிறது. You must get that knowledge. Why I should contribute? That's for my sake ன்னு தெரியும் போது, யாரா இருந்தாலும் எனக்காகத்தான் நான் பண்றேன் போது சின்ன குழந்தையிலிருந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கும். நீங்க யோசனை பாருங்க, நம்ம பாரதத்தில் இருக்கிற அனைவரும், உலக மக்கள் எடுத்துக்கலாமே, அனைவரும் இந்த சர்வைவர்ங்கிற கேட்டகரி, டபுள் ஸ்டாண்டர்ட், என்னோட குடும்பங்கிற கேட்டகரி விட்டு எல்லா இனங்களும், அது மனிதனமா விலங்கா எந்த உயிரா இருந்தாலும் எல்லாருமே வாழ்வதற்கு சர்வைவ் போராடி கொண்டிருக்கிறார்கள். முடிந்த அளவுக்கு அது எதை ஆசைப்படுதோ,
எல்லாருமே வாழ ஆசைப்படுறாங்க. என்னால முடிந்த அளவுக்கு என்னை சுற்றி என் கண்ணில் யார் யார் படுறாங்களோ அவங்கெல்லாம் வாழ்வதற்கு, அவங்கெல்லாம் கஷ்டப்படும் போது உதவுவதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் இந்த சிந்தனையை முடித்துக் கொள்ளலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள்.